ப்ரோ நான் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுறேன். 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிட்ட ரீச் ஆயிட்டேன். ஆனா இன்னமும் என்னால வந்து அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ ரீச் பண்ண முடியல. அப்படி ரீச் ஆனாலுமே என்னால வந்து இந்த மானிட்டைசேஷன அப்ளை பண்ண முடியல. எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து கேன்சல் பண்ணி விட்டுர்றாங்க. உங்களோட சேனல் இதுக்கு எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. நான் மெயினா யூடியூப்குள்ள வந்ததே மணி ஏர்ன் பண்ணணும். என்னோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் நான் மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் யூடியூப்குள்ள வந்தேன். பட் இந்த மாதிரி வந்து யூடியூப் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்படி வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். 2026ல மானிட்டைசேஷன் பத்தி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க. பட் இது எல்லாமே நம்ம எப்படி ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் வந்து ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜியும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்னோட சேனல் மாதிரி நீங்களும் வந்து நிறைய ஏர்ன் பண்ணி மை ஃபர்ஸ்ட் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து வீடியோஸ்லாம் போடலாம். அப்படியே உங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 2026 மானிட்டைசேஷன் அப்டேட். பொதுவாக நம்ம யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு 2 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளோட வீடியோ வந்து 1000 பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்திருக்கணும். என்ன இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா நம்மளோட வீடியோவை 4000 மணி நேரம் மக்கள் பார்த்துருக்கணும். அதாவது ஒரு பீப்புள் வந்து பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள் சேர்ந்தா, ஒரு 1 லேக் பீப்புள் சேர்ந்தா, ஒரு 2 லேக் பீப்புள் உங்களோட வீடியோ வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் அந்த ஒரு வீடியோ 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண முடியும். ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவை ஒரு 3 லேக்ஸ் பீப்புள் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீடியோ ஈஸியாக மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே வீடியோவில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க, 400 வீடியோஸ் போட்டு வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்தவங்களும் இருக்காங்க. நம்மலாம் வந்து கிட்டத்தட்ட 150 வீடியோஸ் போட்டு தான் மானிட்டைசேஷனே அப்ளை பண்ண ஆரம்பித்தோம். 4000 வாட்ச் ஹவர்ஸே அப்போ தான் நமக்கு ரீச் ஆச்சு. செகண்ட் வந்து நியூ அப்டேட். நம்ம லாங் ஃபார்மேட் கண்டென்ட்லாம் போட மாட்டோம், ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தான் போடுறோம் அப்படின்னா ஷார்ட்ஸில் நீங்கள் 10 மில்லியன் வியூஸ் கொண்டு வந்திருக்கணும் ப்ளஸ் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். நீங்கள் 10 மில்லியன் வியூஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 100K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஈஸியாக வந்துருவாங்க. அண்ட் இந்த 10 மில்லியன் வியூஸ் வந்து 90 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். விச் மீன்ஸ் 3 மந்த்ஸ். 4000 மணி நேரம் வந்து நம்ம 365 டேஸ் 1 இயர் வந்து டைம் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம சீக்கிரமாக ரீச் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு 10 மில்லியன் வியூஸ் வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் பண்ணால் இந்த ஒரு மானிட்டைசேஷனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் கிடச்சிது. அண்ட் சைட் பை சைட் மணியும் வந்து எனக்கு யூடியூப்லேருந்து ஜென்ரேட் ஆகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 ஸ்ட்ராட்டஜியும் நான் வந்து உங்களுக்கு இப்போ டிகோட் பண்ண போகிறேன். ஸ்ட்ராட்டஜி 1, லாங் ஃபார்மேட் இஸ் அ கிங். ஸோ லாங் ஃபார்மேட் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 8 மினிட்ஸ் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண முடியும். நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் போடுறேன், அதுலேருந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வாட்ச் ஹவர்ஸ் அதுலேருந்து ஆட் ஆகாது. அதுலேருந்து வெறும் வியூஸ் மட்டும் தான் ஆட் ஆகும். நீங்கள் இவ்வளோ வியூஸ் எடுத்திருக்கீங்க, அவ்வளோ வியூஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதே ஒரு லாங் ஃபார்மேட் வீடியோ ஒரு 8 நிமிஷம் வீடியோ போடுறீங்க, அதை வந்து ஒரு 50,000 பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட வாட்ச் ஹவர்ஸே உங்களுக்கு 1500 மேலே போயிடும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 to 3 வீடியோஸ்லேயே வாட்ச் டைம் எடுக்கலாம். இப்போ இருக்க யூடியூப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. என்ன மாதிரி கண்டென்ட் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்குறோம், என்ன மாதிரி கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து vlogs அந்த மாதிரி தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கும். இப்போ வந்து பீப்புள் வந்து ரொம்ப எஜுகேஷன் அந்த ரிலேட்டடாக வந்து போகிறாங்க. எஜுகேஷன் ஏதாச்சும் கற்றுக்கணும், புதுசாக நியூ ஸ்கில்ஸ் அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஒரு டீச்சிங் டுட்டோரியல் வீடியோஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஈஸியாக பார்க்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணாலுமே அடுத்த ஒரு விஷயத்தில் என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் உங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்க்கறதுக்கான ஒரே கண்டென்ட் வந்து இந்த மாதிரி டுட்டோரியல் கண்டென்ட், எஜுகேஷன் கண்டென்ட், இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக லாங் ஃபார்மேட்டில் நிறைய பேர் பார்ப்பாங்க. vlogs இந்த மாதிரினா கூட வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே அடுத்து எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பீப்புளால் கெஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, லாங் ஃபார்மேட் கண்டென்ட்டை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. டெய்லி வந்து ஒரு வீடியோ போடணும்னு அவசியம் கிடையாது. வீக்லி ஒரு 3 வீடியோஸ் போடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களோட கன்சிஸ்டன்சி லெவல் வேறு லெவலில் போகும். டெய்லி வீடியோ போடால் தான் நம்ம டெய்லி எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறித்தனப்பட்டு டெய்லி ஒரு வீடியோஸ் போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளை ப்ரொகாஸ்டினேட் பண்ணி நம்ம அந்த வீடியோவே போடாமல் லாஸ்ட்டாக வந்து நம்ம சேனலை இழுத்து முட்டு போயிடுவோம். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங் வீக்லி ஒரு வீடியோ போடுங்க, அதுக்கப்புறம் 2 வீடியோ போடுங்க, வீக்லி 3 வீடியோஸ் போடுங்க, வீக்லி 4 வீடியோஸ் போடுங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி லெவலில் மெயின்டைன் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி 2, ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் இஸ் அ வெரி கிரிட்டிக்கல். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த இன்ட்ரோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டஃப் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம் சொல்ல வர போகிறீங்க, அந்த ப்ராப்ளமுக்கு என்ன சொல்யூஷன் சொல்ல போகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகும். எனக்கு இந்த டவுட் இருக்குது, ஓகே இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். சரி ஓகே இந்த மாரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்ட்டிங்லேயே வந்து நம்ம ஹலோ, ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த பையன் ஏதோ பேச வரான், என்ன பேசுறான் அப்படி சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணும்போது, உங்களோட டாப்பிக்கே வந்து அவங்க ஸ்கிப் பண்ற மாரி ஆயிடும். அண்ட் உங்க வீடியோவே வந்து கேன்சல் பண்ற மாரி ஆயிடும். ஸோ அதனால வந்து ஸ்டார்ட்டிங்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்றது டக்குன்னு வந்து குயிக்கா சொல்லிருங்க. இப்போ என்னோட வீடியோல பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வருது. ஆனா அது மானிட்டைசேஷன் கிடைக்கல. என்னால மணி ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம சொல்லியிருப்பேன். இது எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷனையும் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்ட்ராட்டஜி 2ல நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட வீடியோவும் நல்ல ஒரு வியூஸ் கொண்டு வரும். நல்ல ஒரு இம்ப்ரெஷனையும் வந்து கொண்டு வரும் மக்களுக்குள்ள. ஸ்ட்ராட்டஜி 3 சீரிஸ் கன்டென்ட். நம்ம நார்மலாக வந்து ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறது, என்ன கன்டென்ட் மேக் பண்ணுறது அப்படின்றது நமக்கே ஒரு டவுட் ஆகிடும். என்ன மாதிரி நம்ம கன்டென்ட்லாம் மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டைம் எடுத்துக்கவே நமக்கு டைம் ஆகிடும். ஸோ முன்னாடியே நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சண்டே டைமில் உட்காந்து பிளான் பண்ணிட்டீங்க. இந்த வீக் நான் இந்த வீடியோ தான் போட போகிறேன். இந்த வீக்கில் வந்து ஒரு 3 வீடியோ போட போகிறேன். 3 வீடியோவான கன்டென்ட்டும் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ அந்த கையில் இருக்கிற கன்டென்ட்டை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லணும். இப்போ நான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, அடுத்த ஒரு வீடியோவில் நான் இதுதான் பேச போகிறேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்ற மாதிரி சீரியஸாக நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா, இப்போ இருக்க ரேண்டமான ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பையன் வந்து இது சொல்ல போகிறான். சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் டிடிஎஃபோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 நம்ம இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போகிறோம். பார்ட் 2 இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறோம். பார்ட் 3 இங்கேருந்து லடாக் போகிறோம். லடாக்கோட எபிசோடில் 4 லடாக்கோட எபிசோடில் 5 அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடாக கொண்டு போகும்போது தான் ஓகே ஒரு நம்ம ஏதோ ஒரு மூவி அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம டே பை டே அவங்க கூட ஒரு கனெக்ஷனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த சீரீஸ் கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுல ரொம்ப யோசிக்காதீங்க. அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி 3. ஸ்ட்ராட்டஜி 4 கேமிங் சேனல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீடியோ பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நார்மலாக இருக்க பீப்புள்ஸும் லைக் நார்மலான ஒரு கண்டென்ட்லாம் மேக் பண்ணுவீங்களே, குக்கிங் வீடியோ அண்டு கண்டென்ட்டு லைக் டுட்டோரியல் வீடியோ இந்த மாதிரி மேக் பண்ணுற நிறைய பீப்புள்ஸ் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுல யோசிக்காதீங்க. வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் கண்டிப்பாக வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுங்கள். ஒன்ஸ் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி லைக் ஒரு மணி வர ஸ்டேஜில் வந்துச்சு, உங்கள் சேனல் வந்து எலிஜிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா, அப்போ கூட நம்ம லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து குவிட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வாட்ச் டைம்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியாச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நம்ம கெயின் பண்ணிட்டோம். மானிட்டைசேஷனும் எனேபிள் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் கொடுத்தா மட்டும் போதும். அதுக்கான ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு வரதான் போகிறாங்க. அதனால் ஸ்டார்டிங் டைமில் ஒரு 1 hour லைவ் பண்ணுறது, 2 hours லைவ் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 பீப்புள்ஸ் வந்து நம்மளோட லைவ் பார்த்தாங்க அப்படின்னா, ஈஸியாக வந்து நமக்கு வந்து 100 வாட்ச் ஹவர்ஸ்லேருந்து 200 வாட்ச் ஹவர்ஸ் வரைக்கும் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அதனால் லைவ் ஸ்ட்ரீம் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ட்வைஸ் ஆச்சு பண்ணுங்கள். ஒன்றுமே நம்ம பண்ண போகிறதில்ல, ஜாலியாக ரேண்டமாக வந்து ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணி ஜாலியாக பேச போகிறோம். ஸோ அதனால் லைவ் ஸ்ட்ரீம் ஸ்ட்ராட்டஜி 4. ஸ்ட்ராட்டஜி 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு வீடியோ ரிவைவ். இப்போ வந்து நம்ம காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா, அழகாக வந்து படிச்சுட்டே இருப்போம். ஒரு டாபிக் எழுதி பார்ப்போம். லாஸ்ட்டாக ஒரு விஷயம் தான் இருக்கும் ரிவிஷன். ஸோ நம்ம என்னென்னலாம் படித்தோம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம யூஸ் பண்ணோம், இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கா, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்ப்போம்ல. ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான் இந்த ஒரு யூடியூப்லேயும். நீங்கள் ஒரு 30 வீடியோ மேக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு வீடியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேக் பண்ணி போடுவீங்க. பட் ஆனால் அதுக்கு வியூஸே போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து அப்படியே வந்து இருக்கட்டும். அது வந்து டெலீட் பண்ணுறதோ இல்லை அப்லோட் பண்ணுறதோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய தம்ப்நெயில்ஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய டேக்ஸ் ஆகட்டும், வீடியோ வியூஸ் போகல பட் ஆனால் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் இதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய தம்ப்நெயில் டைட்டில்ஸை நம்ம வச்சோம் அப்படின்னா மேபி சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 99.9% உங்களோட வீடியோ வந்து வியூஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னோட வீடியோஸ்லேயே வந்து அந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வியூஸே போகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். போயிட்டு தம்ப்நெயில மாற்றிடுவேன், டைட்டிலில் மாற்றிடுவேன். திடீர்னு பார்த்தா அது 4K 5K 8K 10K மேலே கூட போயிருக்கும். அதெல்லாம் ஒரு வியூஸான்னு கேட்டால் எனக்கு அது வியூஸ் தான். 100ல் போயிட்டு இருந்தது, 200ல் போயிட்டு இருந்தது, திடீர்னு பார்த்தா 10,000ல் வியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து ஒரு குட்டி சேஞ்சஸ் தானே. ஸோ இந்த ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி தான் என்னோடய சேனலில் நான் மெயினாக யூஸ் பண்ண ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த ஒரு 5 ஸ்ட்ராட்டஜியை உங்களோட சேனலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நான் 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ணிட்டேன் ஆனால் என்னால் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து காப்பிரைட் கண்டென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. காமனான மிஸ்டேக் பொறுத்த வரைக்கும் காப்பிரைட் கண்டென்ட்டாக மேக் பண்ணுவாங்க. லைக் அதர் வீடியோ யூஸ் பண்ணுவாங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேரோட இமேஜஸ் கூட பெருசாக காப்பிரைட்லாம் வராது. மியூசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த எடிட்டிங்லாம் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த சினிமாவில் இருக்கக்கூடிய மியூசிக்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க.
அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்படி வந்து நம்ம சினிமா மியூசிக்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணும் அப்படின்னு நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா. 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணியும் காப்பிரைட் கண்டென்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மானிட்டைசேஷன் கிடைக்காது. என்னோடய ஃபஸ்ட்டு சேனலில் வந்து நான் இதை ரொம்ப ஃபேஸ் பண்ணேன். காப்பிரைட் வரும், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், பயமாகவே இருக்கும். என்னடா இது காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வருது, ரெண்டு வாரத்துக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, 2 காப்பிரைட் ஸ்ட்ரைக்லாம் வந்துச்சுன்னா. அண்ட் பை ஜீசஸ் கிரேஸ் இந்த ஒரு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு பெருசாக காப்பிரைட் இஷ்யூ எந்த ஒரு இஷ்யூமே வந்தது கிடையாது. அவ்வளோ பார்த்து ஒரு விஷயத்தையும் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நீங்கள் காப்பிரைட் கண்டென்ட் யூஸ் பண்ணாலுமே ஒரு 6 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி தூக்கிடுங்க. அந்த 6 செகண்ட்ஸ்க்கு அந்த ஒரு போதும், அந்த ஒரு காமெடி போதும், அந்த ஒரு பிஜிஎம் போதும், அந்த ஒரு மியூசிக் போதும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி. காப்பிரைட் கண்டென்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காப்பிரைட் கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறங்க. மியூசிக் வந்து காப்பிரைட் இருக்கா, ரிமூவ் பண்ணுறங்க. பரவாயில்ல இருக்கட்டும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுறங்க. அதாவது வீடியோவே டெலீட் பண்ண சொல்ல, அந்த வீடியோவில் வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் யூடியூப்பில் அந்த மியூசிக்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாத போர்ஷன்ஸ், காப்பிரைட் வந்த போர்ஷனை வந்து நம்ம ட்ரிம் பண்ணி தூக்கிடலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கும். பட் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனா மட்டும்தான் ப்ராப்ளம். அண்ட் கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வராத மாதிரி பார்த்துக்கோங்க. வீடியோ ஆஃப் த கன்க்ளூஷன் இஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸை நம்ம ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு கிரியேட்டர்ஸ் அதிகமாகிட்டாங்களோ அந்தளவுக்கு ஆடியன்ஸும் வந்து அதிகமாகிட்டாங்க. ஸோ கண்டென்ட்டை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுங்கள். என்கிட்ட கேமரா இல்லை, மைக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. என்கிட்ட இந்த ஒரு கண்டென்ட் இருக்குது, இந்த கண்டென்ட்டை நான் வீடியோ போட போகிறேன். நீங்கள் வந்து இந்த மிஸ்டர் ராஜவேல்னு ஒரு பையன் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு மொபைல்லே தான் எடுப்பான். அந்த ஒரு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கண்டென்ட்டில் பிளான் பண்ணுவான். நான் இந்த மாதிரி கண்டென்ட் பண்ண போகிறேன், ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவான். பட் அவனோட கண்டென்ட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் அவனோட வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போய் பாருங்கள், அவன் சேனலில் நிறைய வியூஸ் போயிருக்கும். ஸோ அதுக்கு மெயின் மேட்டர் கண்டென்ட் தான். நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்குறோம், அந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆகுமா அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து ஒரு பெரிய கிரியேட்டராக மாறலாம். அண்ட் நம்மளும் வந்து மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ வீடியோவில் ரொம்ப நேரம் மொக்க போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். மொக்க போட்டிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. பட் இந்த ஒரு டிப்ஸை பற்றி எனக்கு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நிறைய பேர் வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணணும், நானும் வந்து மணி சம்பாரித்து ஏதாவது வீட்டுக்கு பண்ணணும், இல்லை எனக்கு வந்து பர்சனல் நீட்ஸ்க்கு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஒரு கனவோட யூடியூப் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பேசலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீண்டும் உங்களால் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம்